العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொடராக பார்த்து கொண்டு வர பாடம், ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் 3 முறையில் மருத்துவம் செய்யணும். ஒன்று இஸ்லாம் சொன்ன சில மருத்துவங்கள் இருக்குது. தேம்பானி, கருஞ்சீரகம், அதே போல் யாருக்கு யாதிக்கு சொன்ன விஷயங்கள் யாதிக்கா சரி இன்ஷா அல்லாஹ் எனக்கே ஞாபகம் இல்லாமல் போயிட்டு தொடர். ஈச்சப்பழம் அது ஒரு மருந்து, தேம்பானி ஒரு மருந்து, கருஞ்சீரகம் ஒரு மருந்து. அப்படி நாங்கள் நிறைய மருத்துவங்களை பார்த்தோம். அதில் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒன்றைக்கு இது மருந்துகளால் மருத்துவம் செய்கிறது, பொருட்களால் மருத்துவம் செய்கிறது. அது எங்கள் இஸ்லாம் எங்களுக்கு முறை காட்டி தந்திக்குது, அது வலியுறுத்தும் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஓதி பார்க்குற ஒரு முறை ஒன்று இருக்குது, அடுத்த கிழமை பார்ப்போம். அதுக்கு பிறகு இன்னொரு முறை ஒன்றும் இஸ்லாம் சொல்லி தந்திக்கு. இந்த 3 விஷயங்களை கொண்டும் மருத்துவம் செய்யணும். இந்த மருந்துகள் என்ற அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பழத்தை பற்றி. அந்த பழமும் எங்கள்ட மார்க்கம் சொல்லுது அது ஒரு மருந்து, மருந்தாக பாவிக்கலும் என்று. அதுதான் எங்களுக்கு தெரியும், ஜெய்தூன் பழம் சாப்பிட்டீங்க? ஜெய்தூன் பழம் ஒலிவ் ஆயில் என்று சொல்லுவாங்க, அது என்ன இல்லையா? இது எங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டுண்டு. குர்ஆனில் அல்லாஹு தாலா 4 விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் பரக்கத் பொருந்தியதுன்னு சொல்கிறான். அல்லாஹு தாலா ஒன்று அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்ஆனில், காபத்துல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் புதுஅ லின்னாசி லல்லதி பிபக்கத்த முபாரக்கன், பரக்கத் பொருந்திய இடம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். 2வது, குர்ஆன் இறங்கப்பட்ட இரவு அல்லாஹு தாலா பரக்கத் பொருந்திய ஒரு இரவு என்று சொல்கிறார். இன்ன அன்சல்னாஹு ஃபி லைலத்தின் முபாரக்கா, நாங்கள் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் குர்ஆன் இறக்கினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். 3வது அல்லாஹ் தாலா சொல்கிறான், பைத்துல் முகத்தஸை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் தாலா சொல்கிறான், அந்த பைத்துல் முகத்தஸுக்கு சூழால் இருக்கியவைகளை நாங்கள் என்ன செஞ்சோம், பரக்கத் பொருந்திய இடமாக மாற்றினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். 4வது அல்லாஹ் தாலா சொல்கிறான், இந்த ஜெய்தூன் மரம் யூகது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனா, பரக்கத் பொருந்திய மரம் ஜெய்தூன் மரத்தை அல்லாஹ் தாலா சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், அதுவும் பரக்கத் பொருந்திய ஒரு இடமாக, ஒரு பழமாக, ஒரு மரமாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதே போல் குர்ஆனில் இந்த ஜெய்தூன், இந்த பழத்தை பற்றி, இந்த மரத்தை பற்றியும் அல்லாஹு தாலா மொத்தமாக 6 இடங்களில் பேசுகிறான். அதில் ஒன்று தான் பாருங்கள், அல்லாஹ் தாலா சொல்கிறான், வத்தீன், அத்தின் பழம் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன், ஜெய்தூன் பழத்தின் மீது சத்தியமாக. பாருங்கள், அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. ஜெய்தூன் பழம் என்றது அல்லாஹ் தாலா சத்தியம் இன்றதுக்கு பாவிக்கிறதுண்டா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்குது. வத்தீனி வஸ்ஸைத்தூன். திருமிதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலு அஸ்ஸைத்த, நீங்கள் அத்திப்பழம், அதாவது ஜெய்தூன் அத்தியில் ஜெய்தூன் பழத்தை சாப்பிடுங்கோ. வத்தஹினு பிஹி, அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை வச்சு நீங்கள் எண்ணெய் இடுங்க, தலைக்கு மேலே பூசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எண்ணெய் இட்டுக்கோங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஇன்னஹு, அந்த ஜெய்த் பழமிக்கு தானே, அதே போல் அந்த ஒலிவ் ஆயில் எண்ணெய், மின் ஷஜரத்தின் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அது ஜெய்தூன், இந்த ஜெய்தூன் மரம், இந்த மரம் என்ற நேரம் அதில் பழம், ஒலிவ் ஆயில் எல்லாம் சேரும். ஷஜரத்தும் முபாரக்கா, அது பரக்கத் பொருந்தி ஒரு மரமாகும். துஹுனுஹு, அதை என்ன இடுறது, அது
தலைக்கு எண்ணெய் போடுறது அல்லது மேல் கைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொள்வது ஒலிவ் ஆயிலால் அது ஒரு மருத்துவம் என்று சொல்கிறாங்க. இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஜெய்தூன் எண்ணெய் அல்லது ஜெய்தூன் பழம், அந்த பழம் சாப்பாட்டுக்கும் பாவிக்கலுமா, மருத்துவமாகவும் அது செய்யலுமாம். அதே போல இந்த முகத்தில் வரக்கூடிய பழுதிரிக்கை, அதே போல பரு, இந்த பரு போகிறதுக்கும் அந்த எண்ணெயை பாவிக்கலும்னு சொல்கிறான். இப்போ இன்றைக்கி இந்த கிதாபில் நான் பார்த்தேன், இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கிதாபில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, யார் முகத்தில் பரு இருக்குதோ அவங்க என்ன செய்யணும் என்றால், இரவுடைய நேரத்தில் தன்னோட தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு இரவுடைய நேரத்தில் முகத்தை ஜெய்தூன் எண்ணெயால் தடவி கொள்ளட்டான். தடவி கொண்டு காலை அடைஞ்சொன்னே வெயில் படுறதுக்கு முன்னால் அதை கழுவிக்கொள்ள சொல்கிறாங்க. அது அந்த பரு இருந்த இடத்தை இல்லாமலாக்குமா, அல்லது பரு இருந்தால் அந்த பருவை குணமாக்குமா. அதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஹஸ்ஸல்லாஹு அஸ்ஸைத்தூன பில் பரக்கா, அல்லாஹு தாலா இந்த ஜெய்தூன் மரம், ஜெய்தூன் பழம், இந்த ஒலிவ் ஆயில் எண்ணெயை பரக்கத் என்றதை கொண்டு குறித்து சொல்றான். வேற எதையும் அல்ல பரக்கத் என்று சொல்லல, ஈச்சம்பழத்தை அது இதுகள் எல்லாம் பரக்கத் என்று சொல்லல. ஆனால் அல்லாஹு தாலா இந்த ஜெய்தூன் பழத்தை பரக்கத் என்று சொல்றான். அப்போ ஏதோ ஒன்று இருக்கு அதில். பிள்ளைகளுக்கு இந்த சாக்லேட் அது இதுகள் வாங்கி கொடுக்குறத விட வீடுகளில் இந்த ஜெய்தூன் காயொன்று கொண்டு வந்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. நாங்களும் எங்கே சரி போகிறேன்னா ஒரு சாக்லேட் எடுக்கிற, ஒரு கேக் ஒரு கிலோ எடுக்கிற, கொண்டு போய் கொடுக்குறேன். உண்மையிலே அது ஏதோ ஒரு வகையில் நோயைத்தான் உண்டாக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு நோயைத்தான் ஏற்படுத்தும். வீடுகளுக்கு போகிற நேரமும் இந்த சுண்ணத்தான மருந்துகளை கொண்டு போவோம் வீடுகளுக்கு. சின்னத்தை சிரிப்பாங்க, நாங்கள் கொண்டு போனால் சிரிப்பாங்க, பிரச்சனை இல்லை. அப்படி சரி கொண்டு போய் அவங்க என்ன செய்வாங்க, அதில் பிரயோசனம் அடைவாங்களே. ஆக முக்கியமான ஒரு பழம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஹஸ்ஸல்லாஹு அஸ்ஸைத்தூன பில் பரக்கா, அல்லாஹு தாலா ஜெய்தூன் அந்த பழத்தை பரக்கத் என்று குறித்து சொல்கிறான். ஏனென்றால் லிகஸ்ரத்தி மனாஃபிஹி, அதில் நிறைய பிரயோசனங்கள் இருக்கா. அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜெய்தூன் மரம் என்றது முதலாவது எங்கே முளைச்சேண்டா, ஹதீஸில் இல்லை, உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தீன் வஸ்ஸைத்தூன், அடுத்த ஆயத்து என்ன, வத்தூரி சீனின். அப்போ இந்த ஜெய்தூன் மரம் எங்கே முதலாவது முளைச்சேண்டா, இந்த ஆயத்தை வச்சு சொல்கிறாங்க, தூர் சீனான மலையில் தான் முளைச்சா முதலாவது. தூர் சீனா மலைன்றது என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை காணணும்னு அந்த இடத்துக்கு போனாங்க. அல்லாஹ்வோட தஜல்லியத் வெளிப்பட்ட இடம் தான் என்ன, இந்த தூர் சீனா மலை. அப்போ அந்த 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 இடம் யோசிச்சு பாருங்க பாவம், அல்லாஹ்வோட தஜல்லியத் வெளியாகின ஒரு இடம், அந்த இடத்துல முளைக்கிறதா முதலாவது அந்த மரம், அந்த எண்ணெய், அந்த பழம் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கு. சில மருத்துவ குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க இமாம்கள். யாருக்கெல்லாம் இந்த கை கால் வலி, இந்த மூட்டு வலி இருக்குதோ அவங்க இந்த ஜெய்தூன் எண்ணெய், யாருடைய வீட்டில் ஜெய்தூன் எண்ணெய் இருக்குது, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நான் இந்த பாடம் நடத்துகிற உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், இதில் நீங்கள் மருத்துவம் செஞ்சாலும் செய்யாட்டு, ரெண்டாவது விஷயம் இப்படி ஒன்று இருக்கின்றது சரி நாங்கள் விளங்குறது பிரயோசனமாக இருக்கு. மருந்துக்கு சரி மருந்த பாவிக்கலுமே, மருந்துக்கு சரி மருந்த பாவிக்கல். இந்த வெளிநாட்டிலேருந்து வரவங்கள்ட்ட நிறைய இந்த ஜெய்தூன் ஒலிவ் ஆயில் கொண்டு வருவாங்க, அங்கே கொஞ்சம் நயம். அப்போ இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க, யாருக்கு இந்த கை கால் மூட்டு வலியெல்லாம் வலிச்சு கொண்டு இருக்குதோ அந்த ஜெய்தூன் எண்ணெய் கொஞ்சம் சூடாக்கி அந்த வலிக்கிற இடத்துல தொடர்ந்து பூசி வந்தால் அந்த மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் போகும். அதே போல் இரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் இருக்கணும் என்றால் வளமையாக சாப்பிட்றதுக்கு அரைவருக்கு முன்னுக்கால ஜெய்தூன் எண்ணெயை கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட்டென்றால் இரத்த குழாயில் கொழுப்பு படியாதான். மருத்துவ ரீதியாகவும் இதை உண்மைப்படுத்தியிருக்கிறான். கடைசியாக ஒரு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்த ஒரு கனவோட விளக்கத்தை சொல்லி முடிச்சுக்கொள்வோம்.
இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாராம், எனக்கு காலில் ஒரு புண்ணொன்று இருக்குது, நான் நிறைய இடங்களில் மருத்துவம் செஞ்சேன், அந்த நோய் குணமாகுது இல்லை எனக்கு. நான் ஒரு கனவுண்டு கண்டேன், அதில் ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்கிறாரு, கனவுல ஒரு ஆள் எனக்கு வந்து சொல்கிறாரு, நீங்கள் 2 லாமை சாப்பிடுங்கோ, லாம் அலிஃப் பே தேண்டி வருது, அதில் கடைசி லாம் வரும் தானே, 2 லாமை சாப்பிடுங்கோ, உங்களோட காலில் இருக்கிற நோய் குணமாகும் என்று கனவுல சொல்லிட்டு போய்த்தாங்களாம். அப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மகான், அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களாம், இப்படி தான் என் காலில் ஒரு புண்ணு இருக்குது, எவ்வளோ மருத்துவம் செஞ்சு குணமாகல, ரொம்ப கவலையோட நேத்ராவை தூங்கினேன், ஒரு ஆள் வந்து எனக்கு சொன்னார் 2 லாமை சாப்பிட சொல்லி சொன்னாங்கண்ணா. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க யோசிச்சுட்டு சொன்னாங்களாம், நீங்கள் ஜெய்தூன் பழம் சாப்பிடுங்கன்னாங்களாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஜெய்தூன் பழத்தை சொல்கிற நேரத்தில் அதை சொல்கிறான் எப்படி என்றா, லா ஷர்கியத்தின் வலா கர்பியத்தின் யகாது ஜெய்துவா, லா ஷர்கியத்தின் அங்கே ஒரு லாம் வருது, லா ஷர்கியா கிழக்கு பக்கமும் இல்லை, வலா கர்பியா வலால அந்த லாம் ஒன்று வருது, மேற்கு பக்கமும் இல்லை. அப்படி என்றால் இது ஒரு இடத்துக்கு சொந்தமான பழம் இல்லை, பல இடங்களில் இது வந்து என்ன செய்யலாம், வளரலாம், கிடைக்கலாம் என்றது அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் லா லா என்று 2 லாமை பயன்படுத்துகிறார். அப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், குர்ஆனில் 2 லாம் என்று வாரது இந்த ஜெய்தூன் பழத்தை சொல்கிற நேரம். இப்போ நீங்கள் ஜெய்தூன் பழத்தை சாப்பிடுங்கன்னு அனுப்பினாங்களாம். சாப்பிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு போகிற வந்து சொன்னாராம், உண்மையில் அந்த பழம் சாப்பிட்றதோட என் காலில் இருக்கிற பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டேன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்னன்னா, அப்போ இந்த ஜெய்தூன் பழத்தில் ஒரு மருத்துவம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு மறைக்கப்பட்ட மருத்துவங்கள் இருக்கும், நிறைய பிரயோசனங்கள் இருக்கும். அதனால் அது நோய்க்கும் பயன்படுத்தலாம், உணவாகவும் பயன்படுத்தலாம், எண்ணெயும் இருக்குது, எண்ணெயும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எங்களுக்கு சொல்லப்பட்ட பரக்கத் பொருந்திய ஒரு பழம் என்று சொல்லப்படுற நேரம் அதில் ஏதோ ஒரு தத்துவம், ஒரு உள்ளடக்கம் இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் முடியுமானவங்க கொழும்பு சைடுக்கு போனீங்கன்னா இந்த ஜெய்தூன் பழம் இருக்குது, இஸ்லாம் புக் சென்டர்களில் விற்பாங்க. கொஞ்சம் கொண்டு வந்து மருந்துக்கு சரி பாவிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். கொஞ்சம் விலை தான், சாக்லேட்டே எவ்வளோ 200 300 400 கொடுத்து வாங்குறோம் தானே இல்லையா, கேட்க 1 கிலோ 350 ரூபா 850 ரூபா. இது மாதிரி இந்த ஜெய்தூன் காயையும் ஒரு பழத்தையும் நாங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நோய் வார நேரத்தில் கொடுக்குற இந்த வயிற்றோற்றத்துக்கு மிச்சம் ஒரு நல்ல ஒரு முக்கியமான மருந்து தான் இந்த ஜெய்தூன் எண்ணெயும் ஜெய்தூன் காயும். நிறைய மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, சந்தர்ப்பம் இருந்தால் அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கைர் எதெல்லாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.